காற்றிலே திருடியவன் அந்த காற்றிலேயே அடி வாங்கினான் அப்படின்ற அந்த பதத்திற்கு ஏற்ப நம்ம ஸ்பெக்ட்ரம் ராஜா இந்த வீடியோவை பாருங்க நீங்களே. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். எல்லாம் இவருக்கு இந்த வழக்கம் இருக்குது, அதாவது வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுறது. இவருக்கு அறிவாளி அப்படின்ற ஒரு பதம் இருக்கிறதுனால, அதாவது இவரை வந்து எல்லோரும் அறிவாளி என்று அழைக்கின்ற காரணத்தினால மூளை இருக்கிறவனுக்கு திமுக என்ன வேலை, அது வேற விஷயம். ஆனால் ஸ்பெக்ட்ரம் ராஜா ஒரு அறிவு சார்ந்து பேசக்கூடியவர் அப்படின்ற ஒரு பிம்பம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இவர் பேசுவதெல்லாம் உண்மை என்று கேட்பதற்கும் ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பலிடம் இவர் ஆத்தும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது செம்மொழி கொண்டு வந்ததே கருணாநிதி தான். ஏன் அதுக்கு மேலே நாங்கள் ஊமையாக தெரிஞ்சோமா? கருணாநிதி திருட்டுறையில் ஏறி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தமிழ் பேச ஆரம்பித்தோமா? இல்லை செம்மொழி இங்கே பாதுகாக்கப்பட்டதா? கருணாநிதி செம்மொழிக்கு செய்தது என்ன?